ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:45க்கு பிறக்குது. இது உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஆசனம், நாற்காலி, துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இதெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணலாம். இதில் அவங்களுக்கு என்ன உபயோகமாக இருக்குமோ அதை தானம் பண்ணுறது இன்னும் சிறப்பு. இதனால் இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த ஒரு வருட காலத்துக்கு காசு பணத்தில் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள், இது சொந்த வீடு வாங்குறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் மீறி சொந்த வீடு, சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டாகும். முக்கியமாக விபத்து கண்டம், அகால மரண கண்டம் இதிலேருந்துலாம் தப்பிக்க முடியும். அதனால் என்ன உங்களால் முடியுமோ அதை தானமாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பிறக்கும்போது தனுசு ராசியாக இருக்கனால சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு இட்லியோ ஏதோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும். சடசெய்தி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் சாதுக்களுக்கு கொடுக்கறதுனால பல வகையான தெய்வங்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னா, ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிற்சானம் ரொம்ப ரொம்ப விருத்தியாகிறது. இந்த மாதத்தில் 10 குடையவர் 4ஆம் இடத்துல வராரு. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடியதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு 7 குடைவர் பாதகாதிபதி புதன், அவரே 10ஆம் அதிபதியாக இருக்கார். இப்போ நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு இந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல உங்களுக்கு 6 கிரகம் சேருது. அப்போ 4ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. 4ஆம் இடம் தான் சொத்து சேர்க்கை, வீடு, வண்டி, வாகனங்கள் இது எல்லாமே. ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளாக எப்படா நமக்கு வேறு வேலை கிடைக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களும் இது நல்ல மாதம். வேலையில் உங்களுக்கு மாற்றம் உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் காசு பணமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சேலரியிலேயே நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட வேலைக்காக வெளிமாநிலம், வெளிநாடு செல்வது, வெளியூர் செல்வது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் தொழிலுக்கு 10ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வையும் வருது. அதாவது இந்த மார்ச்சில் பயிற்சி ஆகிறார், சனி பயிற்சி ஆகிறாரு. அப்போ சனியோடைய பார்வையும் 10ஆம் இடத்துக்கு வருது. சூரியன் பார்க்குறாரு, ஆல்ரெடி அங்கே கேது இருக்குது. அதுக்கப்புறம் சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்குது. இத்தனை கிரகங்கள் பார்க்குறதுனால ரொம்ப ரொம்ப நன்மை தான். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோ இல்லை பேங்க் எக்ஸாம்ஸோ இந்த மாதிரி ஏதாவது பதவிக்காக ஒரு நல்ல போஸ்டிங்காக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு கட்டாயம் பதவி உண்டு. பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்ல இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு, கஷ்டங்களுக்கு உறுதியாக இந்த மாதம் ஒரு நல்ல பதவி ஸ்தானம் ரொம்ப வலுப்பெற்றிருக்கனால ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 2 குடையவரும் 3 குடையவரும் சனி, அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டமத்து சனி. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாஷ்டமத்து சனியில் செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும். எடுத்தோடனே நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ஒரு விஷயம் செய்யும்போது அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா மனம் தளராமல் ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். சனி தாமதத்தை கொடுப்பாரே தவிர எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான கூலி அவர் கொடுக்காம விடவே மாட்டார். உழைப்புக்கு உண்டான பலன்களை உறுதியாக கொடுத்துருவார். ஆனால் என்னென்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அதனால் உங்களுடைய பொறுமையை என்ன செய்யணும், இன்னும் அதிகப்படுத்திக்கணும். அதுதான். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு சூரியன் உங்களுக்கு 9 குடையவர் 4ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல அமைப்பு. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது. வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். 4ஆம் இடத்துக்கு எப்பெல்லாம் பாதகாதிபதி சம்மந்தப்படுறாரோ அப்போது உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. ஆனாலும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துடும். அதனால் கவனமாக போங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் கவனமாக போகணும். 7ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காருங்க.
இந்த லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அவர் வந்து விரய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 10ஆவதுக்கு சனியும் பார்க்குது. அப்போது இந்த ஒரு 10 நாள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். நீங்கள் போனால் கூட ஏதாவது நாய் வந்து குறுக்கால விழுகிறது அல்லது ஆப்போசிட்டில் குடிச்சிட்டு வண்டியை வந்து ஓட்டி உங்கள் மேலே வந்து விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுக்கு வந்து என்ன, நீங்கள் வழிபாடு கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணணும். பொதுவாகவே கேந்திர ஸ்தானங்கள் வலுப்பெறும் போது அதில் நிறைய கிரக சேர்க்கை வழிபாடு இதாகும்போது யோக நரசிம்மர் பண்ணுங்கள். யோக நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான பலன்கள். அதே நேரத்தில் இந்த யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது சக்கரத்தாழ்வாரையும் சேர்த்து, அதாவது சுதர்சன சக்கரத்தையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். அது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தி பண்ணும். எதிரிகளிடையே அல்லது அமைப்பு கண்டம், இந்த விபத்து கண்டம், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அது வந்து கை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும் உங்களுக்கு. அதனால் வந்து யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கர வழிபாடும் பண்ணுங்கள். அது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வண்டி வாகனங்களை போகும்போது திரும்ப திரும்ப சொல்கிறது, கவனமாக இருங்க. 6 கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் மேலே தப்பு இருக்காது. அதே மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு போங்க. சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால ஏதாவது ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிரப்போகுது. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு வீடு கட்டி ஏதாவது ட்ராப் ஆகுது அப்படின்னா கூட அதெல்லாம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், முன்பை விட படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், இது எல்லாமே வருது. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டானது. நீங்கள் படிப்பில் வந்து ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி, ஹயக்ரீவர் வழிபாடெல்லாம் பண்ணால் அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே உடல்நிலை பாதிப்புகள் வர்றது, மயக்கம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். தேனில் அத்திப்பழம் இருக்குல்ல, அதை வந்து தேன் ஊற்றி ஊற வச்சு அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு சூரியனும் சனியும் வந்து 4ஆம் இடத்துல சேரும்போது உங்களுடைய பிளட்டில் ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப லோவாக போகிறதுக்காம திடீர்னு மயக்கம் வர்றது, கிடினஸ் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடும். 6ஆம் அதிபதியும் கூட சேர்ந்துருக்கனால சுகர் லெவல் இது எல்லாமே ரொம்ப லோவாகும். உடலில் வந்து சத்து குறைபாடு ஏற்படும். இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு அத்திப்பழம், தேனையும் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு பிளட் கவுண்ட் ஜாஸ்தியாகும். உடல்நிலை பாதிப்புகள் வராமல் இருக்குங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் எடுக்கிறது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தை அதை விட உயர்கல்வி காலேஜ் முடிச்சுட்டு யாரெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல வேலை, நல்ல சேலரியில் வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தினா நல்லா வருவோமா, இல்லை நம்மளுடைய கெரியர் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து, ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் வரத்துக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் வந்து யோசித்து தேர்ந்தெடுத்து செய்யுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்காமல் யோசித்து எதில் நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசித்து நிறுத்தி நிதானமாக முடிவெடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி உயர்வு, வருமானம், இது எல்லாமே தாராளமாக வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். 7ஆம் இடத்துல செவ்வாய், கணவர் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது நீங்களும் கொஞ்சம் உங்கள் மேலே தவறு இருக்குதோ இல்லையோ நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்கள் இந்த மாதம் பண்ணணும். சனியும் செவ்வாயும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னென்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து டெம்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ங்கிறது வந்து உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒரு டைம் செய்யும் போதே சக்ஸஸ் ஆகாது. 2 டைம் 3 டைம் செய்யும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். முருகன் வழிபாடு பண்ணிக்கங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். செவ்வாய் வந்து அதாவது களத்திர காரகனுடைய காரக கிரகம். ஸோ அவர் வந்து நீச்சமாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கனால நீங்கள் என்ன செய்யணும், கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அது மாங்கல்ய ஸ்தானமாக இருக்கனால இதை சொல்கிறேன். அதே மாதிரி ஒருவரை ஒருவர்
அனுசரித்து புரிஞ்சு நடந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் இருக்கவங்களுடைய அனுசரணை, ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி 5 குடைவர் அஷ்டமத்துக்கு போகிறதுனால குழந்தையோடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்கொத்தி பாம்பு மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய நடவடிக்கை, பெரியவங்களாக இருந்தால் அவங்களோட நடவடிக்கையை கண்காணிங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அவங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருங்க. அதுவே போதுமானது. சாப்பாட்டு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல காலம்தான் இந்த இது. 4ஆம் இடம்ங்கிறத பதவி ஸ்தானம். பதவி ஸ்தானத்தில் நிறைய கிரகம் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது. அந்தளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். கட்சியோடைய தலைமையிடமே வந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க. மக்களிடையே வந்து ஒரு பெரும் செல்வாக்கு இதெல்லாமே இருக்கும். கேந்திர ஸ்தானம் வலுப்பெறும் போது அரசியல்வாதிகளுடைய நிலை வந்து உயர்வான நிலை, படிப்படியான முன்னேற்றங்கள் இது எல்லாமே நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு அமோகமான மாதமாக தான் இது இருக்குது. தாய் வழி சொத்துக்கள்லாம் வரக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துக்கு சனி வரதுனால, இது சனி சுக்கிரன் எல்லாமே இருக்கனால தாய் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி தாய் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வந்து தந்தை வழி சொத்துக்களோ அல்லது தந்தைக்குடைய வீடுகளோ உங்களுக்கு சொந்தமாக இருக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக உயர்ந்த நிலையில் தான் இருக்குது. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை ஒரு டைம், 2 டைம், 3ஆவது டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சன சக்கரமும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணுங்கள். அது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:45க்கு இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறக்குது. ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஆசனம், நாற்காலி, துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பொருள் உபயோகமாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் தானமாக கொடுங்க. இது வந்து என்னென்னா, இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காசு பணத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தடைகள்லாம் நீங்கும். நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். சொத்துக்கள் சேர்க்கைக்குண்டான அமைப்புகள் கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். முக்கியமாக வந்து விபத்து கண்டம், உயிர் கண்டம், அகால மரணம் இதெல்லாமே வந்து இந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி நல்ல ஆயுள் விருத்தி உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த மாதம் வந்து பங்குனி மாதம் வந்து பிறக்கிற அன்று வந்து சடசீதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். இதில் வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சடசீதி புண்ணிய காலத்தில் சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா இந்த ஒரு நாளை வந்து கண்டிப்பாக நீங்கள் தவற விடக்கூடாது. உங்களுக்கு இந்த 7.5 சனி இந்த மாதம் முடிஞ்சிருதுங்க. அது வந்து இந்த 7.5 சனியில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். உங்களுக்கு மன வருத்தங்கள், நெருக்கடிகள் இது எல்லாமே இருந்திருக்கும். இந்த 7.5 சனியை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சிருது. தொழில் ரீதியாக நிறைய பல மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5 குடைய சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர். 10 குடையவர் தொழிற்ஸ்தான அதிபதியும் சுக்கிரன் தான். அதான் 5-10 குடைய யோக அதிபதி, ராஜ யோக அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் உச்சமாகுது. 3ஆம் இடத்துல உச்சமாக இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தொட்டு கொடுக்கும்போது அது சக்ஸஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல போய் உச்சமாகுது. அது வந்து ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு. அதே மாதிரி காசு பணங்கள்லாம் வந்து தேங்கி இருந்ததெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வர வேண்டியது இவ்வளோ நாளாக அப்படியே ஒருத்தர்கிட்டயே சிக்கிட்டு இருக்கும். இப்போ போய் கேளுங்க, அது கண்டிப்பாக வந்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்குங்க. காசு பணம்லாம் வந்து இவ்வளோ நாளாக கண்ணிலே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வந்து என்னென்னா நிறையா வரதுக்கு உண்டான அமைப்புகள். ஏன்னா தனஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்ற சுக்கிரனோட போய் சேர போகிறாரு.
போகிறாரு. அதனால் இன்னும் நல்லா இருக்குது. அதே மாதிரி ராகுவும் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார். பொதுவாகவே பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதம் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது, தொழிலில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து 11 கூடையவர் 6ஆம் இடத்துக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபம் இந்த மாதம். ஏன்னா லாபஸ்தானாதிபதி போய் உத்தியோகத்தில் இருக்கார். அது ரொம்ப சிறப்பான பலன்கள். நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்கு உத்தியோகம் மூலிமா நல்ல வருமானங்கள் வந்துகிட்ருக்கும். அதே மாதிரி 5 கூடையவர் உங்களுடைய ராசிக்கு வந்து 5 கூடைய சுக்கிரனும் வந்து உச்சமாக இருக்கனால இது அதிர்ஷ்டகரமான மாதம். ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் உங்களுக்கு எது அதிர்ஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அது தானாக தேடி வர்றது, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது இது எல்லாமே தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் தான் நான் சொல்லுவேன். தொழிலில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி கடல் தாண்டி பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு போகிறது, உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல ஞாபக திறன், புத்தி கூர்மை இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்கலாம் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பான பலன்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுது. அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை விட நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப அனுகூலமான மாதம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே வந்து 3ஆம் இடம்ங்கிறத இன்டர்வியூ, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கேம்பஸ் ஸ்கூல் அட்டன் பண்ணி நல்ல வேலை கிடைக்கும், நீங்கள் நினச்ச கம்பெனியில் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த அதே சேலரியிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப 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 அருமையாக இருக்குது. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான மாதம். நீங்கள் இவ்வளோ நாளாக புதுசாக நமக்குன்னு ஒன்றுமே இல்லையே, ஏதாவது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை புதுசாக ஒரு ஜாப்க்கு போகிறது, இல்லைன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல 6 கிரகங்கள் உங்களுக்கு சேருது. நீங்கள் எத்தனை முயற்சி போட்டாலும் அத்தனையும் சக்ஸஸ்ஸு, காரிய சித்தி, காரிய அனுகூலம், உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். இந்த 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்ற சுக்கிரன், ஆனால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிடுது. அப்படி பெற்றாலும் ஆட்சி பெற்ற குரு தான் உங்களுக்கு வராரு. அப்புறம் புதன் உங்களுக்கு பாக்கிய அதிபதி புதன், அவர் 6 கூடையவரும் புதனே, அவரும் இருக்கார், ராகுவும் இருக்கார், சனி உங்களுக்கு ராசி அதிபதி, எல்லாமே 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ சிறப்பானது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் உங்களோட லைஃப்பில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேஞ்சஸ் மீன்ஸ் நல்ல சேஞ்சஸ் தான், நல்ல வெற்றி, நல்ல காரிய சித்தி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஆர்வம் அப்படிங்கிறத காட்டிலும் வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பொதுவாக பெண்கள் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் குடும்ப நபர்களுடைய ஆதரவு முன்பு எப்போவுமே இல்லாத அளவுக்கு குடும்ப நபர்களுடைய ஆதரவும், கணவருடைய ஆதரவும், கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் பெற்றோர்களுடைய ஆதரவும் அதிகமாக கிடைக்கும், முன்பை விட அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய திறமைகளையும் உங்களையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கத்துணையாகவும் அவங்க இருப்பாங்க. இது மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை உறுதியாக உண்டு. பொதுவாக மகர ராசிக்கு இந்த 3ஆம் இடம் வலுத்திருக்கனால உங்களுக்கு உண்டான பாக பிரிவினைங்கிறது தானும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்திருக்கும், உங்களுக்கு உண்டான சொத்து பாக பிரிவினை வராமல் இருக்கும். ஆனால் இந்த டைமில் அது வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 3ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கு, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வரப்போகுது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறையிலலாம் வந்து நல்ல வளர்ச்சி. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. 5 கூடைய ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி வரப்போகுது. ஒரு வாய்ப்பை வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கை நழுவி போயிடும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். இது சின்ன வாய்ப்பு தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. அந்த சின்ன வாய்ப்பு தான் உங்களை பிரபலப்படுத்த போகுது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் காசு பணம் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு மக்களிடையே சப்போர்ட்டும் பேரும் புகழும் தான் இருக்கணும். அது ஒரு சின்ன வாய்ப்பு மூலிமா தான் வரும். அதனால் அந்த சின்ன
வாய்ப்பை வந்து நீங்கள் கை நழுவ விடாமல் எந்தா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்ற விஷயங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பிரபலமாவீங்க. ஒரு சிலருக்குலாம் வந்து விருதுகள் கிடைக்கும், நல்ல காசு பணம் பேர் புகழ் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, நல்ல பதவி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் விரும்பிய துறையில் போகிறதுக்கு உண்டானது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு பதவி தானாக தேடி வரும். பெரிய கட்சிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும், மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் அப்படின்னாலே மக்கள்கிட்ட கிரேஸ் இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து ரீச் பண்ணவே முடியும். அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன இதிலிருந்து நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகளும் காலகட்டங்களும் இருக்குது. எப்போதும் போல் நீங்கள் உங்களோட உழைப்பை போடுங்க. மகர ராசிக்கு அரசியல் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி தான். அஷ்டமாதிபதி 3, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து கதவு தட்டும். ஒரு மூமெண்ட்டு அந்த விஷயங்களில் உங்களுக்கு பக்காவாக வந்து அது செட் ஆகி போய் மிகப்பெரிய லெவலில் அது ஃபேமஸ் ஆயிரும். மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் அது மாறும். முக்கியமாக வந்து மகர ராசிக்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது. இவர் உங்களுடைய ராசிக்கு வந்து பாதகாதிபதி செவ்வாய் தான், 4 கூடையவரும் செவ்வாய் தான். அவர் போய் 6ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் கவனம் கவனம். ஏன்னா அவர் வந்து பாதகாதிபதியாகவும் இருக்கார், 4ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அதனால் மருத்துவ செலவுகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கங்க. சர்ஜரி, ஒரு சிலருக்கு சர்ஜரி அந்த மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருங்க. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தாயாருக்கு சர்ஜரி வரதுக்கு உண்டானது, உங்களுக்கோ அல்லது தாயாருக்கோ சர்ஜரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து பலம் இல்லாமல் இருக்கனால இந்த காலகட்டங்களில் சிறு சிறு இரத்த காயமோ அல்லது மின் சாதனங்களை இயக்கும் போது ரொம்ப கவனம் தேவை. வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 3ஆம் இடம் வந்து ரொம்ப வலுப்பெற்றிருக்கனால ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களாம் விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் இப்போ ஒரு பொற்காலமாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர். லேண்டு விற்காமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். அதாவது காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும். என்ன மாதிரினா அந்த சுடலை மாடன் சொல்கிறோம் இல்லைங்களா, சுடலை மாடன், மதுரை வீரன், இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கு இல்லையா, காவல் தெய்வங்கள், அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த லேண்டு விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து சூப்பராக, அதாவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். லேண்டு நீங்கள் நினச்ச இதுலேயே விற்றுரும். பொதுவாகவே வந்து அது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே நான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல, இதில் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு காரிய சித்தி தான், அனுகூலம் தான், எல்லாமே வந்து அனுகூலமாக இருக்குது. அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் செவ்வாய் வரப்போகிறாரு, நீச்சமாக போகிற, திடீர்னு ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிற தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லோரும் கவனமாக இருக்கணும். ஒரு ஃபோன் பேசுகிறது, ஒரு மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும். முக்கியமாக மகர ராசிக்காரங்க வந்து முகம் தெரியாத நபர்கள் சோஷியல் மீடியாவில் இதிலெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதை நிறுத்திக்கங்க. அது உங்களுக்கு ஃபேவராக மாறாது. அதனால் இழப்புகள் வருமே தவிர ஆதாயம் எதுவுமே இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப கவனம், கட்டாயம் கவனம். உங்களுடைய பெயரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் A to Z வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் இந்த மாதம் வந்து வளர்ச்சிகள் உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.